நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அப்பார்ட்மெண்ட் கேட்டிருந்தீங்க. அதுவும் ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக அதாவது லோ ரைஸ் பில்டிங் ஒரு வீட்டில் 5 யூனிட் 6 யூனிட் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நிறையா பண்ணிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டியில் வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதுவும் மெயின் ரோட்லேயே ஆன் ரோட்லேயே ஒரு ப்ராஜெக்ட் நம்மகிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. மேடவாக்கம்லேருந்து டுவர்ட்ஸ் மாம்பாக்கம் போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் சித்தாலப்பாக்கம் கூட்டு ரோடு வரும். சித்தாலப்பாக்கம் கூட்டு ரோடு தாண்டோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு 800 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ராஜ் பாரிஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்கும். நிறைய பேர் அதை நோட் பண்ணிருப்பீங்க. நம்ம எடுத்துக்கலாங்க. அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அண்ட் வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, ஜிம் இருக்குது, ஒரு கிளப் ஹவுஸ் இருக்குது, சின்னதாக ஒரு பார்ட்டி ஹால் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்து இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 869 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 447 யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50% மேலே யூடிஎஸ் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடுவாங்க. கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ரைஸ் தான், ஹை ரைஸ் தான் சொல்ல முடியாது. டோட்டலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃப்ளோர் அந்த மாதிரி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ரெடியாக இருந்துக்கோங்க. நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க. அதுவும் செமி ஃபர்னிச்சர் அப்பார்ட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். சித்தாலப்பாக்கம்ல ஆன் ரோட்லேயே இருக்க ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்கள் என்கிட்ட வச்சிருந்த டிமாண்டை இன்றைக்கி நம்ம அதை நிறைவேற்ற போகிறோங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் ஒன்றுமே சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற ப்ராப்பர்ட்டியை நான் உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறேன். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பேசிட்டாங்க. இப்போ நம்ம சைட்டோட லொக்கேஷனில் தாங்க நின்றுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைட்டு எங்கே இருக்குன்றதை பார்க்கலாம். மேடவாக்கம்லேருந்து டுவர்ட்ஸ் மாம்பாக்கம் போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் சித்தாலப்பாக்கம் கூட்டு ரோடு வரும். சித்தாலப்பாக்கம் கூட்டு ரோடு தாண்டோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு 800 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ராஜ் பாரிஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்கும். நிறைய பேர் அதை நோட் பண்ணிருப்பீங்க. ஏன்னா இந்த மாம்பாக்கம் போகிற ரோட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வழி ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே இந்த அப்பார்ட்மெண்ட் தெரியும். ஏன்னா ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான். ஆன் ரோட் ப்ராஜெக்டில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் நிறைய அம்யூனிட்டிஸோடவே இருக்க ஒரு ப்ராஜெக்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 3.5 இயர்ஸ் தான் ஆகுது. 3 வருஷம் தான் ஆகுது. 3 வருஷத்தில் இருக்க ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான். அதான் செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்டு கார் பார்க்கிங் வந்துடும். அண்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி 4th ஃப்ளோரில் இருக்குது. ஒரு பிளாக்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லிஃப்ட் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. 2 லிஃப்ட் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டார் கேஸ் வந்துடும். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் ஒரு லிஃப்ட் பிஸியாக இருந்தால் கூட இன்னொரு லிஃப்ட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணி கீழே வந்துடலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 8 பிளாக் கிட்ட இருக்குங்க. 8 பிளாக்ல ஃபுல்லாக நிறைய அம்யூனிட்டிஸோடு கொடுத்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் இருக்க ஒரு வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம 4th ஃப்ளோர் போய் பார்த்து ஒன்றுமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4th ஃப்ளோர் வந்துட்டோம். 4th ஃப்ளோரில் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்க ப்ராப்பர்ட்டி தான். ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான திக்குட்டில் மெயின் டோர் வந்துடும். அப்படியே உள்ள வந்துடுங்க. பார்த்திங்கன்னா நமக்கு லிவிங் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஸ் வென்டிலேஷனுக்காக இந்த இடத்துல ஒரு 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு லைட்டிங்குமே போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம். ஸோ வால் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வால் ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நமக்கு டிவி யூனிட் செட் பண்ணிருக்காங்க. ஷோபா போட்டுமே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு லிவிங் ஏரியாவில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம இது வந்து ஒரு லிவிங் கம் டைனிங்காகவும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அவங்க பூஜை ரூம் செட்டப் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்பேஸ்மே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. வுட் ஒர்க்குமே போட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க கார்னர் ஸ்பேஸில். அண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் லிவிங் ஏரியாவில் வந்துடும். ஓகே. டோர் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பில்டரே பண்ணி வுட் டோருன்னு சொல்ல முடியாது, WPC டோருன்னு சொல்லுவாங்க. அந்த WPC டோரில் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா வாட்டர் ப்ரூஃபிங்காக. அண்ட் வால் டைல் பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் ரெஸ்ட் ரூமில் 7 அடி வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் 8 பாயிண்ட் வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 3.5 இயர்ஸ் ஆகுது. 3 வருஷம் தான் ஆகுது. ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் கூட கம்ப்ளீட் ஆகலை. ஒரு 3 வருஷம் ஓல்டு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம்ல ஒரு அப்பார்ட்மெண்ட், அதுவும் கேட்டட் கம்யூனிட்டியில் பார்க்குறீங்கன்னா ரொம்பவே கஷ்டங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டியில் தான் அப்பார்ட்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நமக்கு வந்து பாருங்கள் அப்படியே ஒன்றா பார்த்துலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடுலர் கிச்சன் போட்டு பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான்.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்னி பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி சமைக்கிற ஸ்டேஜ்னரி சென்சஸ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஃபுல்லாகவே, ஏன்னா வந்து ஒரு வீடு ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் அந்த டைமில் நம்ம வீடியோ ஷூட் பண்ணோன்னா உங்களுக்குமே தெரியும் எது எங்கே வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்குமே வரும். இந்த இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க, அதுக்கான ஸ்பேஸுமே இருக்குது, அதுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக இந்த இடத்துல அதுலேயே பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் ஸ்டேஜ் போட்டாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி கிரைண்டர் யூஸ் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. வெசல் வாஷிங்க்கு ஆர்ஓ வாட்டருக்கு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம். ஆக்சுவலாக இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நிறைய திங்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் வாலில் கனெக்ட் பண்ணதா இந்த ரூம் அப்படியே வந்துடும். ப்ளஸ் அடிஷ்னலாக இவங்களுமே இந்த இடத்துல ஒரு வுட் ஒர்க்குமே பண்ணிருக்காங்க. செல்ஃப் இது எல்லாமே வுட் ஒர்க்கில் செப்பரேட்டாக பண்ணது. மேலே லேஃப்ட் எல்லாமே போட்டிருக்காங்க, ஃபுல்லாகவே கவர் பண்ணிருக்காங்க. செமி ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட் இருக்க செமி ஃபர்னிஷ் பண்ண ஒரு அப்பார்ட்மெண்ட் தாங்க இது. 2 BHK அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு 4th ஃப்ளோரில் இருக்குது. இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 869 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 447 UDS கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50% மேலே UDS நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடுவாங்க. கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ரைஸ் தான், ஹை ரைஸ் தான் சொல்ல முடியாது. டோட்டலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃப்ளோர் அந்த மாதிரி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்யூனிட்டிஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. அம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அண்ட் வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, ஜிம் இருக்குது, ஒரு கிளப் ஹவுஸ் இருக்குது, சின்னதாக ஒரு பார்ட்டி ஹால் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்து இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 லட்ச ரூபா கோட் பண்ணிருப்பாங்க. 70 லட்ச ரூபா இல்லாமல் இந்த அம்யூனிட்டிஸோட ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ப்ராஜெக்டாக வாங்கவே முடியாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல்ன்றதால ஓனர் வந்து அவர் வாங்கின ப்ரைஸ்க்கே உங்களுக்கு வந்து செல் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்காரு. அண்ட் இதோட ப்ரைஸை நான் போக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா 7 அடி வரைக்குமே வால் டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கிளாஸ் செட்டுமே போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா WPC டோர் தான் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ப்ரூஃபிங்காக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம். செகண்ட் பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட அப்பார்ட்மெண்ட் கேட்டிருந்தீங்க. அதுவும் ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக, அதாவது லோ ரைஸ் பில்டிங் ஒரு வீட்டில் 5 யூனிட் 6 யூனிட் அந்த மாதிரி இருக்கிறதுல தான் நிறையா பண்ணிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதுவும் மெயின் ரோட்லேயே ஆன் ரோட்லேயே ஒரு ப்ராஜெக்ட் நம்மகிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐயோ மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 58 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அது வந்து ப்ரைஸ் லைட்லி நெகஷியபிள். லோனுமே பார்த்தீங்கன்னா நம்ம 80% வரைக்கும் ஆல் மேஜர் பேங்க்கில் நம்மளே பேங்க் லோனுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில், ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே ஒன்றுமே ஷேர் பண்ணி உங்களுக்கு சைட் விசிட்மே வந்து காமிப்பாங்க. ஸோ ஓனர் இந்த வீட்டில் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்ம காமிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது அவங்க ஒர்க்கிங் பர்சன், அவங்க வீட்டில் இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் சைட் வரீங்க, சைட் விசிட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஓனர் அவைலபிளாக இருக்காரா, வீட்டில் யாராவது இருக்காங்களா அப்படின்றத கேட்டுட்டு அவங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த பெட்ரூம் போய் பார்த்துடலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. காம்பேக்டாக தான் இல்லைங்க, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே வென்டிலேஷனுக்காக விண்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் லேஃப்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இந்த பெட்ரூமில் அவங்க போடல, ஃபுல்லாகவே லேஃப்ட் மேலே கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு பால்கனியுமே கொடுத்துருக்காங்க வாங்க. ஸோ இந்த பால்கனியில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக 4 அடி வரைக்குமே நல்ல ஒரு பெரிய பால்கனியாக கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே திங்ஸ் வைக்கிற மாதிரி இன்வெர்டர் பாயிண்ட் அது எல்லாமே மேலே கொடுத்துருக்காங்க. இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இந்த இடத்துல வந்துடுங்க. அண்டு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி க்ரில்லுமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு 15 அடி ஸ்பேஸ் இருக்குது. வென்டிலேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல தான் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பேர்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக நெட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பால்கனி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த வீடை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன். அது எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் தேடி இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நான் உங்கள் கிட்ட வந்து சேர்க்க முடியுங்க. ஸோ
இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்காவது ஒருத்தருக்கு தேவைப்படுங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. இதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் ஒன்றுமே போஸ்ட் பண்ணி தாங்க இருக்கும். அதெல்லாம் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்டு வாட்ஸ்அப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா யூடியூப்பில் உங்களால் கண்டினியூவாக ஃபாலோ பண்ண முடியலனாலும் நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பெஸ்ட்டாகவே எடுத்துன்னு வந்திருக்கோம். மிஸ் பண்ணிடாதீங்க, உடனே வந்து புக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் விநாயகர் சதுர்த்திலாம் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.